வரும்போது பாத்தீங்களானே? எதுக்கிட்ட பாக்கணும்? ஒருத்தவங்க வெட்ட வெளியில படுத்துக்கிட்டு நம்மள அவனை பத்தி தான் சொல்றேன். ஆமாண்டா, அந்த ஆலமரத்துக்கு கீழே படுத்திருந்தானே அவன் தானே? ஆமாண்ணே, அவனே தான். குடிச்சிட்டு வந்து படுத்திருப்பானா இருக்கும். நம்ம டவுன்ல இருக்கோம், அதனால நமக்கு தெரியல. கிராமங்கள்ல குடிச்சிட்டு வந்து வெளியே தானே கிடப்பானுவேன். ஆமாண்ணே, இந்த மாதிரி குடிக்காரனோட வீட்டுல எடுத்துட்டாலும் அதான் அவன் கொண்டாடி அடிச்சு வெளியே அனுப்பிருப்பாளா இருக்கும். இருக்கும் இருக்கும். நம்ம எல்லாம் டீசென்டான ஆளுக்க, குடிக்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வருவோம். அந்த டெக்னிக் கூட தெரியாம இருக்கானடா. புது குடிகாரனா இருப்பானா இருக்கும். இல்லடா, கிராமத்தானாலே இப்படிதான் இருப்பானுவேன். சரிண்ணா, அவன் என்னன்னு போயிட்டு போறான். நம்ம போய் புரோட்டா வாங்கிட்டு வருவோம். வயிறு பசிக்குன்னு என் திவ்யா சொன்னான். என்ன உன் திவ்யா மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்கா? எல்லாரையும் சேர்த்தானே சொன்னேன். இது திவ்யான்னு ஒரு வார்த்தையில எல்லாரும் அடங்கிருக்காவளோ? ஆமாண்ணே. ஏத்தாப்புல மாமனிக்கு எங்க பாரு, வண்டி பாட்டு. சரிண்ணே, அவ வயிறு பசிக்குதுனால சரிடா 2 வார்த்தை பேசிட்டு போவோமே. சரிண்ணே. மர்மோனே 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கியே? புரோட்டா வேணும்னு கேட்டாவ, அதான் வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். சரி மர்மோனே, நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் மாமா. திவ்யா வயிறு பசிக்குன்னா. சரி மர்மோனே, அவ பசி தங்க மாட்டாளே? அதான் மாமா, போன்ல பண்ணி ஆர்டர் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப போய் வாங்கிட்டு தான் வரணும். ஏன்னா பசி தங்க மாட்டா பாத்தீங்களா, அது எனக்கு தெரியும். அதான் மாமா. சரி மர்மோனே, பெரிய மர்மோ என்ன எதுவுமே பேசாம இருக்காவே? என்ன மாமா பேச? நான் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். இவன் தாங்க மாட்டானே. இவன் அப்படியே வச்சு திவ்யாக்கு வயிறு பசிக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவ பசி தங்க மாட்டாளே? மாமாவும் அதானே சொன்னாங்க. சரியா சொன்னீங்க மர்மோனே. நீங்க போங்க, நான் பெரிய மர்மோ கிட்ட அப்புறமா பேசிக்கிட்டேன். சரி மாமா, நாங்க இங்க தானே தங்க போறோம். பிறகு என்ன, விடிய விடிய உங்க பெரிய மர்மோ கூட இருந்து பேசிக்கிட்டு இருங்க. சரி மர்மோனே, போயிட்டு வரோம் மாமா. சீக்கிரம் வந்துருங்க. சரி மாமா, எனக்கு தெரியும், 5 நிமிஷத்துல வரேன். சரி மர்மோனே. இப்படிப்பட்ட மருமக்கமார் நமக்கு கிடைச்சிருக்காங்க. பிள்ளை கேட்ட உடனே ஓடுதாவ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளும் கரையை அடிச்சுட்டு வீட்டை பார்த்து போக வேண்டியதான். 5 நிமிஷத்துல புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு வர சொல்லியிருக்காவ. வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம், வயிறு வேற பசிக்குது. படுத்து கிடக்குது யாரோ? என்ன பெரிய துறை, இத்தனை மணிக்கு வெளியே வந்திருக்க? நீ வீட்டுக்குள்ள போனா வெளியே வர மாட்டியப்பா? என்ன வெளியே வந்த? அதே ஏம்ல கேக்க? சரி பெரிய துறை, என் மருமக்கு மாதிரி 2 பேரும் பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காவ. நான் போய் சாப்பிட போறேன். நீ வேற அதையே கேட்கன்னுட்டு அப்படியானே சொன்னேன். பிறகு நீ ஏம்ல இங்க வந்து நிக்க? என்ன ஒரு பெரிய படுத்து கிடக்காரலா? அதான் யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். இருட்டா இருக்கா, அதான் யாருன்னு தெரியல. அந்த முனியாண்டியா இருக்கும்னே. அவன் வந்து குடிச்சிட்டு வந்து கண்ட நேரத்துல இங்க வந்து படுத்து கிடப்பான். ஓ அப்படி சொல்லியோ? அப்ப இவன் குடிச்சிட்டு வந்து கிடக்கானா? ஆமாண்ணே, அவன் படுத்திருக்க தோரணையை பாருங்களேன். இவ்வளவு தென்னாவட்டாவும் திமுறாவும் எப்படி குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கான் பாருங்களேன். இந்த சவதிக்குள்ள ஊர்ல பண்ணி மாதிரி உருண்டுட்டு வரான். இவங்களோட வீட்டுல வச்சு எப்படி சோறு கொடுக்க முடியும்? அதான் வீட்டுல இருந்து விரட்டி விட்டு போல இங்க வந்து உருண்டுட்டு கிடக்கான். சரி பெரிய துறை, நீ என்ன இங்க வந்த? அது நீ இன்னும் சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளையே காணும். ஏன் வீட்டுல சண்டையா? இல்லனே, வெளியே போயிட்டு வந்தாவ. ஆமா, நானும் காலையில பார்த்தேன். எங்க வெளியே போனவள ஜோடியா? ஆமாண்ணே, காலையில நல்லாதான் போனாவ. வீட்டுக்கு வரும்போது அவ மட்டும்தான் வந்தா, அவியல காணும். வர வழியில சண்டை போட்டு போவான்னு நினைக்கேன். அதான் எங்க இருக்கவன்னு தேடி வந்தேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பாவ. அவியலுக்கு எங்க போக்கிடும்? ஆமாண்ணே, அதனாலதான் தேடி வந்தேன். சரி, நீ போய் தேடு. சரிண்ணே. நான் இந்த முனியாண்டியை எழுப்பி விடுறேன். பணியில படுத்து கிடக்காமல ஜன்னி வந்து செத்துற கூடாதுல. அதுவும் சரிதானே. முனியாண்டி, என் முனியாண்டி எந்திரி. மச்சான். மாப்பிள்ள நீங்களா? ஆமா மச்சான். இருக்குல்ல, எனக்கு தெரியல மாப்பிள்ள, நீ மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல மச்சான். ஏன் மச்சான் எங்க? மாப்பிள்ள, நான் இங்கதான் இருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா மச்சான்? ஏன், நான் என்ன செஞ்சேன்? நான் முனியாண்டி, நான் குடிச்சிட்டு பண்ணி மாதிரி உருண்டுட்டு வரணும். எல்லாமே தெரிஞ்சுதானே சொன்னீங்க. நான் தெரிஞ்சு சொல்லுவானா மாப்பிள்ள? இருட்டுல எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. இனி முழுசும் தான் தெரியல. என் மண்டையுமா மச்சான் தெரியல. தெரியலையே மாப்பிள்ள. மாமா என்னடா இங்க உட்காந்துருக்காங்க? அந்த குடிகார பேர் தெரிஞ்சவனா இருப்பானா இருக்கும். நம்மளும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போவோம். சரிடா, நம்மளும் இந்த ஊர்ல வாக்கப்பட்டிருக்கோம்ல. ஆமாண்ணே. மாமா சொல்லுங்க மர்மோனே, ரைட் வந்தாச்சா? ஆமா மாமா, நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன அந்த குடிகாரனோட இருந்து பேசிட்டு இருக்கீங்க? மர்மோனே அப்படி சொல்லாதீங்க. ஏன் மாமா, குடிகாரன குடிகாரன் தானே சொல்ல முடியும். குடிகாரன கோல்டு மெடலிஸ்ட் சொல்ல முடியும். ஆமாண்டா, நான் கோல்டு மெடலிஸ்ட் தான். அந்த கோல்டு மெடலிஸ்டுக்கு இங்க என்ன வேலை? வினோத், பிரசன்னா சத்தம் கேட்ட மாதிரி இல்ல? எனக்கும் லைட்டா அப்படிதான் கேக்குது. ஆனா அவங்க எங்க வர போறாங்க? ஏன் நான் இங்க வரமாட்டேன்? நான் இந்த ஊரு தானே. நானும் இங்க தானே வாக்கப்பட்டு வந்திருக்கேன். அண்ணே. ஆமா நொண்ணே, போடா. ஏன்னு? நான் குடிக்காரனாடா. அப்படிதானே படுத்து கிடந்தீங்க, அதனாலதான் நாங்க அப்படி நினைச்சிட்டு போனோம். நான் பார்த்தேன், நீங்க 2 பேரும் கவனிக்காம போகும்போதே நான் நினைச்சேன். ஆமாண்ணே, பாத்துருந்தா நின்னு பேசிருப்போம்ல. நீங்க என்ன எங்களுக்கு தெரியாதுனே. ஆனா எனக்கு லைட்டா இந்த இருட்டுக்குள்ள செவ்வாய் கிரகத்தோட ரிங்கு மட்டும் தெரிஞ்சது. அப்பவும் நான் கவனிக்காம போயிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்ன ஆச்சு? ஏன் இங்க வந்து படுத்து கிடந்தீங்க? அதான் மர்மோனே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மாமா சொன்னாங்க? அதை சொல்றதுக்குள்ளதான் நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களே. சரி, என்னன்னு கேப்போம். சரி மாமா, கேளுங்க. நாங்களும் இங்க உட்கார்ந்தோம். சரி மர்மோனே, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு? அதை ஏமாச்சா கேக்கீங்க? இந்த பாரு, பெரிய தர சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு போயிரும் பாத்துக்கோங்க. சொல்றேன் மச்சான், எல்லாத்தையும் சொல்றேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொழாது. சரி வாங்க, நம்ம போவோம். மாப்பிள்ள இருந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கட்டும்.
இருங்க மாமா, அந்த பாட்டு பிடிக்கும் போது அண்ணனோட குரல்ல எவ்வளவு உணர்ச்சி இருந்துச்சுன்னு கவனிச்சிங்க தானே? அதுக்கு என்ன பண்ண? நான் காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பாட்டு பிடிச்சிட்டு இருக்காவ. சொல்றேன் மச்சான். சரி சொல்லுங்க. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. வாங்க மர்மோனை போய் சாப்பிடுவோம். நம்ம சாப்பாட்டை விட்டுட்டு யாராவது இவ கதையை வந்து கேப்பாவளா? இருங்க மாமா, அவங்க ஏதோ சொல்ல வராங்க. அடியெல்லாம் வேற பலமா பட்டுக்கு பாவமா இருக்கு அப்படிங்கலோ. அப்ப சொல்ல வேண்டியதானே? கூலா இருந்து பாட்டு பிடிச்சிட்டு இருக்காவ. எரிச்சலாவ தானே? நான் கூலவா இருந்து மச்சான் பாட்டு பிடிச்சிட்டு இருக்கேன். பிறகு இப்ப சொல்ல புரியல இல்லையா? சொல்றேன் மச்சான் சொல்றேன். இன்னைக்கு உங்க தங்கச்சி வெளியே போகணும்னு சொல்லிட்டா. உடனே நான் அவளை வெளியே கூட்டிட்டு போனேன். எங்க? பார்க்கு தான் கூட்டிட்டு போனேன். சரி, அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது சரி, பார்க்குன்னா நிறைய பேர் வந்துட்டு போவாங்க தானே? ஆமா மச்சான். அப்போ ஒரு பொண்ணு என் முன்னாடி கூடி போனா. சரி, அவட போயிட்டு போறா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் கண்ணு என்னையே அறியாம அவளை பார்த்துட்டு பெருவென்னாச்சு? நான் பார்த்ததை உங்க தங்கச்சியும் பாத்துக்கிட்டா. பெருவென்னாச்சு? அது ஒரு புது இடம்னு கூட பார்க்காம என்னை கதற கதற அடிச்சு விட்டா மச்சான். என்னமா அப்படி சொல்றியே? ஆமா மச்சான். என்னைய விட்டுருன்னு சொல்லியும் என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம என்னைய அடிச்சு விட்டா மச்சான். அதனால உண்டான காயம் தான் இதெல்லாம். அதான் அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டா மச்சான். வேற வழி இல்லாம தான் நான் வெளியில வந்து படுத்து கிடந்தேன் மச்சான். அது உங்க ரெண்டு மருமகனோடும் நான் வெளியில படுத்து கிடக்கிறத பார்த்தோம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டாங்களா மச்சான். அதான் மச்சான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க தானே எங்களுக்கு தெரியாதுண்ணே. ஏதோ ஒரு குடிகாரம் படுத்து கிடக்கான்னு நினைச்சிட்டோனே. தெரியும், எல்லாரும் நீ அப்படித்தான் நினைச்சு போவேன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்குள்ள போயிருந்திருப்பேன். ஆனா இன்னும் என்னை ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சு போடுவாளன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். சரி, நான் கவலைப்படாதீங்க. அக்கா தானே அடிச்சாங்க. மச்சானெல்லாம் பெரிய பொண்ணு போட்டு வெளியே வெளிக்கதான் செய்தா. அவன் வீட்டை விட்டு வெளியே வரானா இல்ல வெளியே தான் சொல்லுதானா? நீங்க மட்டும் ஏனே அடிப்படும் போதெல்லாம் வெளியே தெரியுது. பச்சை உடம்பு காயம் ரொம்பாய் போயிருது. என்னால சொல்ல முடியல. நான் சொல்லாம இருக்கணும்னு நினைச்சாலும் என் காயமே என்னைய காட்டி கொடுத்துருது. சரி மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க. சுனேகா என் தங்கச்சி, பச்சை மண்ணு. அவ வெள்ளந்தியா இருக்கவா? அவ அடிச்சு உங்களுக்கு வலிக்குதாமோ? வலிக்கல மச்சான். காயத்தை பாருங்க மச்சான், லேசா தானே. அன்னைக்கு உங்க காரு டென்ட் ஆன மாதிரி இதுவும் லேசா தான் பட்டிருக்கு. காரு லேசாவும் மச்சான் டென்ட் ஆயிருந்துச்சு. முறுக்கி கொண்டு வந்திருந்தால மச்சான் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணனேன். அந்த காரை வாங்கும் போது அதோட விலை 5 லட்சம் தான். ஆனா அந்த காருக்கு நான் செலவு பண்ணதெல்லாம் 10 லட்சத்தையும் தாண்டும் மச்சான். இதுக்கெல்லாம் காரணம் உங்க தங்கச்சி தான். சரி மாப்பிள்ள, அவளுக்காக செய்யாம நீங்க வேற யாருக்காக செய்ய போறியே? செத்தி வேற யாரையும் நீங்க பாத்துட்டீங்க. அவ அடிச்சிட்டா, லைட்டா தான் அடிச்சிருக்கா. எனக்கு பார்த்தாலே தெரியுது. அவ அடிச்சுனா உங்களுக்கு வலிக்குமா? சரி வாங்க போவோம், நான் சமரசி பண்றேன். நான் சொன்ன ஸ்னேகா கேப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மச்சான், நீங்க போங்க. நான் இங்கே நைட் எல்லாம் தூங்கிட்டு காலையில வேலைக்கு போயிருந்தேன். ஓ அப்படி சொல்லிட்டீரோ? அப்ப சரி மாப்பிள்ள, உங்களுக்கு எது வசதியோ அதை பாத்துக்கங்க. இனிமே நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? சரி வாங்க போவோம். மாப்பிள்ள வரலன்னு சொல்லிட்டாவே, பொரோட்டா வேற ஆறுது. அதான் மாமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பொரோட்டா கொண்டு போய் கொடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க வாரோம். ஏன் நீங்க என்ன பண்ண போறீங்க? மாப்பிள்ளை காவலா இருக்க போறீங்களா இல்ல மாப்பிள்ள கூட படுக்க போறீங்களா? என்னமா இப்படி சொல்றீங்க? இல்ல வரலன்னு சொல்றீங்களா, அதான் கேட்டேன். நீங்க போய் பொரோட்டா கொண்டு போய் கொடுங்க மாமா. அது எல்லாரும் வயிறு பசியோட இருப்பாவ. அண்ணனோட கதையை கேட்டது நாங்களும் உட்காந்துட்டோம். நீங்க போய் கொடுங்க, சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க வந்துடுறோம். அண்ணன் கொஞ்சம் பேசிட்டு வரோம். சரி மருமோனே, அப்புறம் உங்க இஷ்டம். வா பெரிய தூரம் நம்ம போவோம். அது எல்லாம் நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவிய. அவங்களுக்கு பேசுறதுக்கு 1000 இருக்கும். நம்ம எதுக்கு நடுவுல இருப்பானே? ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க. வாங்க போவோம். சரி பெரிய தூரம். நீங்க 2 பேரும் மட்டும் எதுக்காக இருக்கீங்க? போக வேண்டியதானே? அண்ணே, உங்க கஷ்டத்தெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. மாமா சொன்ன மாதிரி நாங்களும் இந்த ஊர்ல வாக்கப்பட்டு வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கோம். என்ன உதவி செய்ய போறீங்க? நீங்க என்னைக்காவது அக்கா வச்சிருக்கீங்களா? நடக்கக்கூடியதை பேசுங்க தம்பி. ஏமனே? ஏன் பிறகு நடக்கிற காரியமா அது? நீங்க இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அக்கா அடிக்கணும்னு ஆசை இருக்கா? இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது அந்த ஆசை தான் தம்பி. அப்ப கவலையை விடுங்கண்ணே. ஏன் தம்பி, நீங்க 2 பேரும் எனக்காக அவளை அடிக்க போறீங்களா? என்னன்னு எப்படி பேசுறீங்க? அவங்கள அடிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால நீங்க தான் அவங்கள அடிக்கணும். எப்படி தம்பி? அதுக்கு தான் நாங்க ஐடியா சொல்றோம். என்ன ஐடியா? நாளைக்கு சண்டே, நாளை கழிச்சு மண்டே, இதுதான் சொல்ல வந்தியா? பொறுமையா கேளுங்கண்ணே. இதுக்கு தானே நீங்க அடிப்படுத்தீங்க. பொறுமையே கிடையாது உங்களுக்கு. சரி சொல்லி தொலை. நாளைக்கு சண்டே, ஒரு போட்டி வச்சுக்கலாம். என்ன போட்டி? கணவன் மனைவியை தூக்கும் போட்டி. அங்க நான் என்ன பண்ணணும்? சரியான மக்கள் இருக்கீங்களே நீங்க. ஏன் அப்படி சொல்லுத? பெறவேண்ணே, கணவன் மனைவியை தூக்கும் போட்டின்னு என் தம்பி சொல்லிட்டான். இதுக்கு மேல விவரமா சொல்லணுமாங்க? இதுல கோல்டு மெடலிஸ்ட் வேற சொல்றீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தம்பி? அதே தம்பி அங்க எனக்கு சொல்லி தந்தாங்க. இப்படி வக்கனைய பேசுறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. சும்மா இருந்திருக்க வேண்டியதானே? அது பொண்ணையா பாத்தீங்க? அவ பாக்க நல்லா இருந்தா.
அப்ப அடி வாங்க வேண்டியதுதான். நான் எல்லாம் திவ்யாவை தவிர யாரையுமே பார்க்க மாட்டேன். நீ இப்படி தானே பேச இப்போ? ஏன்னா உனக்கு கல்யாணம் முடியல. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு, நல்ல நல்ல தெரிய வாழ்வ. அண்ணன் சரியா சொல்றாங்கடா. அப்படிங்கிறீங்களோ? ஆமாடா, நானும் நிறைய தடவை பாத்திருக்கேன். அழகா பழுவ. சரிண்ணே, சந்தோஷம். நான் அப்படி இல்லனே. அது பிரசன்ன அண்ணன் சொன்ன மாதிரி தான். உனக்கு கல்யாணம் முடியல, அதனாலதான் நீ அப்படி சொல்லுத. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு, திவ்யா விட அழகழகா தெரிய வாழ்வ. இந்த உலகத்திலே ஒரு அழகான தேவதானா அது என் திவ்யா மட்டும்தான். பாக்கே உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க நான் பாக்கே. பாருங்கண்ணே, இப்ப அண்ணன் கதைக்கு வருவோம். அண்ணே ஒரு போட்டி வைக்கணும்னு நான் சொன்னோம்னா, அந்த போட்டியில நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த போட்டியில எல்லா ஹஸ்பண்ட்ஸும் கலந்துக்கிடணும். அவங்க பொண்டாட்டியே முதுகுலையோ கையிலையோ தூக்கி வச்சுக்கிட்டு அந்த ரேஸ்ல ஓடணும். அந்த ரேஸ்ல யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தோந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு ட்ரிப் அனுப்புறோம். கண்டிப்பா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்காக தான் இந்த போட்டியே. என்ன சொல்லிய தம்பி? ஆமாண்ணே, நீங்க அவங்களை அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த போட்டி எப்போ உங்க கையில தான் அவங்க இருப்பாங்க. வேணுங்க நேரம் அவங்களை தூக்கி போட்டு விளையாடுங்க. அது போட்டிங்கிறதுனால அவங்களும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அண்ணன் முகத்துல இருக்க காயம்லாம் மறைஞ்சு போச்சே. அவ்வளவு சந்தோஷம் தம்பி. எப்படிப்பட்ட ஐடியா தந்திருக்கவன் என் தம்பி, தங்க கம்பி. இதெல்லாம் என்னோட கடமை. என்ன ஆம்பளைக்கு உதவி பண்ணலன்னா எப்படி? உங்க மனசுல உள்ள கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு போட்டி வைக்கணும்னு சொல்றேன். தேங்க்ஸ் தம்பி, இதை நான் மறக்கவே மாட்டேன். சரிண்ணே, நீங்க நினைச்சதெல்லாம் போட்டியில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. சரி தம்பி. காலையில 11 மணிக்கு போட்டினே. நீங்க உங்க வீட்டுல இருக்க ஆம்பளை எல்லாம் கூட்டிட்டு வாங்க, நாங்க எங்க வீட்டுல இருக்க ஆம்பளை எல்லாம் கூட்டிட்டு வரோம். போட்டியை தடபடலாம் நடத்திடுவோம். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் இந்த போட்டியில செய்யுங்க. இந்த போட்டியில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நம்ம காலையில தான் சொல்ல போறோம். எத்தனை பேர் உங்களை மாதிரி ஆசை வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு போட்டியில பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சு போயிரும். ஆமா தம்பி. அப்ப நாளைக்கு போட்டி டன் பண்ணிடுவோமானே? பண்ணிருவோம். வெற்றியோட திரும்பி வாங்க. கண்டிப்பா தம்பி. ஊட்டிக்கு போறனோ இல்லையோ, என் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன். என் பொண்டாட்டி ஊட்டி தள்ளுதேன். சந்தோஷமே, ரொம்ப சந்தோஷம். ஆனா இவ்வளவு அறிவுபூர்வமா சொல்றீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லையே தம்பி, நீங்க எப்படி கலந்துக்க முடியும்? அதெல்லாம் காலையில பாத்துக்கலானே. சரி தம்பி, உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். சரிண்ணே, இப்ப நம்ம போவோம் வாங்க. சரி தம்பி. இப்ப நீங்க வருவீங்களா இல்ல எங்க படுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல தம்பி, நான் வீட்டுக்கு போயிருவேன். இன்னைக்கு நைட்டு எப்படியாவது நான் கடத்திடுவோம்ல. நாளைக்கு என் ஆசை நிறைவேறும்ல, அதனால நான் இன்னைக்கு எப்படியாவது கடத்திடுவேன். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். வாங்க போவோம். சரி தம்பி. என் கண்ணு திறந்த தெய்வமே, வா தெய்வமே. வாரம்னே. என்ன எல்லாரும் நின்னு பறக்க பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. மாமாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க, ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு? போட்டியில கலந்துக்கதான். எதுக்குன்னு ரெடி ஆகணும்? கூட்டம் எல்லாம் வருதுல, அவங்க எல்லாம் எங்களை பார்க்கும்போது அவங்க அழகா தெரியணுமா? இதெல்லாம் அவசியம் இல்ல. எனக்கும் தெரியும் வினோத், என்ன பண்ண. சரிண்ணே, நான் போய் பார்த்துட்டு வரேன். என் திவ்யா ரெடி ஆயிட்டாளான்னு. இன்னும் நல்லா பேசலாம்ல? என்னாச்சு ராமகிருஷ்ணா, எங்க பொண்டாட்டிங்கெல்லாம் யார் ரெடி ஆகுறாங்கன்னு கேட்டேன். ஆனா உன் பொண்டாட்டி மட்டும் ரெடி ஆயிட்டாலும் போய் பார்க்க போகணும்னு சொல்லுது. அவ மட்டும் தான் சொன்னா, நான் தான் ரெடியாக சொன்னேன். எதுக்கு? அது எதுக்கு நான் மாப்பிள்ள, நான் தான் இந்த போட்டியை தொகுத்து வழங்க போறேன். அப்ப என்னோட மனைவி அவளும் பிரைட்டா நிக்கணும்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஞாபகம் இருக்கா இல்லையா? மனைவிங்க பொண்டாட்டிங்க என்னடா அப்போ ஆகலையோ? சரிண்ணே, நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா இனி போட்டியில கூட கலந்துக்கிட விட மாட்டீங்க போலயே. பிறகு மாப்பிள்ள நம்ம 2 பேரும் கலந்துக்கிட முடியாதான். ஏன், என்ன எதுக்கு இருக்கு? கல்யாணம் முடியாதவங்க கலந்துக்கிட முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மச்சான் சொன்னது ஒண்ணு மட்டும் தான், என்னையே இல்ல. உனக்கு மட்டும் தனியா வெத்தல் பக்க வச்சு சொல்லுவாங்களாமோ, நீயும் தான். ஓஹோ, எல்லாரும் இப்படி பேசுவீங்களோ? இப்போ இவங்களுக்குலாம் நன்றி கிடையாது மாப்பிள்ள, வா நம்ம போவோம். இவங்க போட்டி நடத்துறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கோம், யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நம்ம 2 பேரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோமே, நம்ம கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதானே மாப்பிள்ள? சரி, நீங்க என்னன்னு போங்க, நாங்க பாட்டு போறோம். ஏன்னா எங்களை போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ரோஷா வேற வந்துட்டாங்க, போங்கடா. வா மாப்பிள்ள போவோம். சரி மாப்பிள்ள, நன்றி கிட்டவங்க. அண்ணே, நீங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? ஆமா தம்பி, எல்லாத்தையும் கேட்டேன். எந்த லூசு போய் உங்களை போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னது? நானும் அண்ணனும் தான் சித்தப்பா. ராமகிருஷ்ணா, இந்த பிரசன்னாவோட இன்னொரு முகத்தை பார்க்க வச்சிடாதீங்க. என் தம்பிய, தங்க கம்பிய இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மாப்பிள்ளை ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்து சித்தப்பா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. அதுக்கு தான் சித்தப்பா அவங்க 2 பேரும் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னேன். என் ஐடியா மணி தம்பிகளை நீங்க 2 பேரும் எப்படி சொல்லலாம்? இப்ப என்ன சித்தப்பா பண்ணணும்? 2 பேரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த தம்பிங்க 2 பேரும் கலந்துக்கலனா நான் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன். ஐயோ அண்ணே, இந்த போட்டியை உங்களுக்காக தான், மறந்துட்டீங்களா என்ன? எனக்கு தெரியும் தம்பி, அதனால தான் நான் உங்களுக்காக பேசுறேன். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? மன்னிப்பு கேளுங்க. 2 பேரும் எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் போட்டியில கலந்துக்கலாம். அது யாருக்கிட்ட?
ரொம்ப நன்றிண்ணே. சரி தம்பி பரவாயில்ல. நான் இப்ப எதுக்காக வந்தோம்னா ஒரே கூட்ட கூட்டமா போறாங்க, அதான் எதுக்குன்னு கேட்க வந்தேன். அது எதுக்கு? போட்டியில கலந்துக்கதான். இத்தனை பேரா? ஊரே கலந்துக்க போதுனே. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? சும்மா இந்த முறுக்குல இருந்து பாண்டி விளையாடுவாங்களே அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களோ? இங்க இருந்து அங்க வரைக்கும் தான் கொண்டு போனோம், தூக்கி கொண்டு போய் அங்க போடலாம் நினைச்சீங்களோ? நான் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வரப்போற மாப்பிள்ளனே. தடபுடல வேலை நடந்துட்டு இருக்குல்ல, என்ன நினைச்சிட்டீங்க? எனக்கு புரியல தம்பி. மர்மோனே, எல்லாரும் கிளம்பியாச்சா? கிளம்பிட்டே இருக்காங்க மாமா. என்ன அப்படி சொல்றீங்க? அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டேனே. மச்சான் நீங்களுமா? என் மருமக்குமார் நடத்துற நிகழ்ச்சியில நான் இல்லாம எப்படி? அதுக்காக அமர்கலப்படுத்துற அளவுக்கு அங்க என்ன இருக்கு மச்சான்? நீங்க வந்து பாருங்க மாப்பிள்ள, திருவிழா கோலமா இருக்கு. அது ஏன் மச்சான்? போட்டி தானே, நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் தானே போட்டி. அதுக்கு எதுக்கு மச்சான் ஊரே திரண்டு வருது? அது எதுக்குன்னா, நான் இன்னைக்கு காலையில வெளியே வரும்போது இந்த மைக் செட் போட வரல ஆறுமுக அண்ணே, அவர் அங்க வந்துட்டு இருந்தாரு. அதான் இவ்வளவு காலையில எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. ஒரு போட்டி ஒண்ணு நடத்த போறோம், அதுக்கு ரெடி பண்றதுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான் அவர் என்ன போட்டின்னு கேட்டாரா, கணவன் மனைவியை தூக்கும் போட்டின்னு சொன்னேன். அந்த அவர் ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. உடனே அவர்தான் அந்த மைதானத்துல அலங்காரம் எல்லாம் பண்ணி மைக் செட் வச்சு ஊர் பூரா அனௌன்ஸ் பண்ணி இப்ப ஊர் மக்கள் ஃபுல்லா கலந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஐடியா சொன்ன ஐடியா மணியா தான் பாக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. அதான் அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். அப்ப இந்த ஊர்ல நான் மட்டும் இல்லையா மச்சான்? எல்லாருமே இருக்காங்களா? எல்லாரும் கல்யாணம் முடிச்சவங்க தான் மாப்ள, அதுல என்ன சந்தேகம்? ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா மாமா? என் பொண்ணு எப்போ உங்களுக்கு தானே. ஆனா கல்யாணம் ஆகலனா இந்த போட்டியில கலந்துக்க விட மாட்டாங்க போலயே மாமா. ஏமாறு போன அப்படி சொல்றீங்க? நீங்க தானே முதல்ல கலந்துக்கணும். நீங்க இப்படி சொல்றீங்க? ஆனா நிறைய பேர் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க மாமா. சும்மா கலந்துக்கங்க மருமோனே, யார் என்ன சொல்லி கிடக்கு? சரி மாமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கலந்துக்காம இருப்பேனா? நல்லா நடிக்கிறான். சரி வாங்க மருமோனே, உங்களை தான் பாக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புறாங்க. என்ன வாரே மாமா. அவங்களெல்லாம் யார் கூட்டிட்டு வருவா? திவ்யா வேணா கையோட கூட்டிட்டு போதியா வினோத்? அவ இன்னும் ரெடியா இருக்க மாட்டாளே. அப்ப நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். சரி ராமகிருஷ்ணா, வாங்க எல்லாரும் போவோம். வாங்க தம்பி, இந்த தங்க கம்பி. அதெல்லாம் இழுத்து பிடிச்சு நல்லா கெட்டு. இன்னும் கூட்டம் வந்துட்டே இருக்கு. அந்த மேலக்காரங்க வந்துட்டாங்களா என்ன? வந்துட்டே இருக்காங்கண்ணே. சீக்கிரமா வர சொல்லு, 11 மணிக்கு போட்டி ஆரம்பிச்சு போதானே. சரிண்ணே. அண்ணாச்சி சொல்லு ராஜா. இவங்கதான் என் மருமவன். தம்பி கையை கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்களாம். ஆரத்தி எடுத்தோம் அண்ணனுக்கு, எங்க மன்னனுக்கு, சின்ன கண்ணனுக்கு. என்ன இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு இந்த ஊர்ல எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு ஒரு போட்டியை நடத்தணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஐடியால எங்களுக்கு தோணல பாத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். சரிண்ணே. ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க, மைக் கொடுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் கிளியரா சொல்லியிருந்தேன். பாத்தியா ராஜா, படிச்ச பிள்ளைன்னு உடனே இவ்வளவு அறிவா பேசுவா பாத்தியா? என்ன இப்பவே கொண்டு வர மைக்க? ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம்லானே, அப்பதான் எல்லாரும் தெளிவா விளையாடுவாங்க. சரிதான் தம்பி. நான் உங்க ஊருக்கு வாக்கப்பட்டு வர போற மாப்பிள்ள. ஓ, நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. இப்போ நான் மைக்க கொண்டு வரேன். சரிண்ணே. என்னங்க தம்பி மைக்க பிடிங்க. சரிண்ணே. மைக் டெஸ்டிங் 1 2 3 3 2 1. அதெல்லாம் சரியா இருக்கும் தம்பி. மைக்க பிடிச்சாலும் இப்படி தானே பேசுவாங்க, அதான் நான் செஞ்சு பார்த்தேன். சரி தம்பி, சந்தோஷம். இனிமே நீங்க தான் எல்லாமே பாத்துக்கணும். சரிண்ணே, நான் பாத்துக்கிட்டேன். சரி தம்பி. என்ன மாமா இவர் இப்படி இருக்காரு? மைக்க கையில வச்சிருக்கீங்க மர்மோனே. ஓ ஆமால. சரி நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க எல்லாரும் அவங்க ஜோடியோட போய் நின்னுங்க போங்க. சரி மர்மோனே, என் ஜோடி எங்க அனுப்பிருங்க. அது சரி. ஆமா பிறகு எல்லாரும் ஜோடியோட நிக்கும் போது எனக்கு ஜோடி வேண்டாமா? நான் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வர போறேன். சரி மர்மோனே, நான் திவ்யா வர சொல்றேன். என் மாமானா மாமா தான். உனக்கு கிடைச்ச மாதிரி மாமா பேர வேற யாருக்கு கிடைச்சிருக்கு? பிறவு. சரி நீங்களாம் போங்க. மாமா இப்படி வர சொல்றேன். சரி மாமா. வாங்க 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 என் செல்லக்குட்டி வாங்க. எனக்கு கையில மைக் வச்சிருக்கீங்க. சரி அதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்க கையை கொடுங்க, அப்பதானே என்னோட நர்வஸ்னஸ் எல்லாம் பறந்து போகும். சரிங்க, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெப்பங்குளத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டி நல்லபடியா நடக்கணும். இந்த போட்டி நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்க, எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. ஆமா திவ்யா, நம்ம ஊர் மக்கள்கிட்ட சொன்ன மட்டும் போதாதா? அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நான் சொல்லிடுறேன். அதுவும் தெரியுது பாருங்க, அந்த வாடிவாசல். வாடிவாசலா? அது எல்லாரும் நீங்க வாடிவாசலா நினைச்சுக்கிட்டு அது வழியா தான் நீங்க உங்க மனைவியை தூக்கிட்டு வர போறீங்க. அதுதான் ஆரம்ப புள்ளி. அங்க இருந்து நீங்க தூக்க ஆரம்பிச்சிடணும். நாங்க நிக்கிறோமே இந்த இடம் தான் முடிவு. இந்த இடத்துக்கு முதல்ல யார் வராங்களோ அவங்க தான் வின்னர். பரிசு என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியலன்னா இன்னொரு நேரம் நான் சொல்லிடுறேன். அதுல ஒண்ணு எனக்கு கஷ்டம் இல்ல. சொல்லுங்க. சொல்லிடுறேன் திவ்யா. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சவங்களுக்கு ஊட்டி ட்ரிப் அனுப்புறோம். எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே? எங்க எல்லாருக்கும் சம்மதம்.
எங்களுக்கும் சம்மதம். எங்க எல்லாருக்கும் சம்மதம் தம்பி. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்கக்கா. தூக்கிட்டு போக முடியாம கீழே விட்டுட்டாங்கன்னா அவுட்டா? நல்ல கேள்வி. இந்த கேள்வி வேற யாருக்காவது தோணுச்சா? ஆனா அவங்களுக்கு தோணி இருக்கு. நான் உங்களை பாராட்டுறேன்க்கா. என் செல்ல குட்டி அவளை அறிவுபூர்வமா கேள்வி கேட்கா. ஆமா மாமா. அதுதான் இல்ல, அவுட்லாம் இல்லக்கா. தூக்கிட்டு போக முடியாம எத்தனை தடவை அவங்க கீழே விட்டாலும் பிறகு அவங்க தூக்கிட்டு போலாம். ஆனா முதல்ல இந்த இடத்துக்கு வந்து யார் சேர்றாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். சூப்பர் தம்பி. இந்த போட்டி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யாருமே அவங்களோட பொண்டாட்டி விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாரோட குறிக்கோளும் ஊட்டிக்கு போறதுல தான் இருக்கும். அதனால கண்டிப்பா யாருமே விட மாட்டாங்க. சரியா சொன்னீங்கக்கா. ஏங்க நீங்க இவ்வளவு அதிகாலியா இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் தம்பி. என் செல்ல குட்டி ஐநா சபையில இருக்க வேண்டியவா இங்க இருக்க என் கூட. அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம் மாமா. சரி செல்ல குட்டி, அப்போ நான் உன் புருஷனா தான் இருக்க விரும்புறேன். பிறகு நீங்க எல்லாமையா? எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டலாம். அப்போ போட்டி ஆரம்பிக்கலாமா? ஓ ஆரம்பிக்கலாமே. சீக்கிரமா ஆரம்பி தம்பி. மேல அடிக்க ஆரம்பிங்க. போட்டி ஆரம்பிக்க போறோம். வாடிவாசல் வெளியே அவங்க வைஃபை தூக்கிட்டு வரதுக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. செல்லுக்குட்டி ஃபர்ஸ்ட் நம்ம தான். நமக்கு எப்படி ஊட்டிக்கு போகணும் மாமா? அதனால கவனமா கொண்டு போங்கனே. சரி செல்லக்குட்டி, ஜெயிக்கிறோம், ஊட்டிக்கு போறோம். சரி மாமா. இப்ப நீ சொல்லு, மாமாவோட தோள்பட்டியில ஏறிக்கிறதியா இல்ல மாமா நீ கையில தூக்கிட்டு போட்டுமா? உங்களுக்கு எப்படி வசதி அப்படி பாருங்க மாமா. மாமா நீ கையில தூக்கி வச்சுக்கிடுதேன். அப்படின்னா மாமாவுக்கு வசதியா இருக்கும் பாத்துக்க. சரி மாமா, மெதுவா தூக்குங்க. கீழே விட்டுறாதீங்க சரியா? சரி செல்லக்குட்டி. மாமா மாமா பாத்து மாமா. நான் பாத்துக்கிறேன் செல்லக்குட்டி. மாமா மாமா கை நழுவுது மாமா. மாமா இதை பிடிச்சுக்கோங்க. ஐயோ செல்லக்குட்டி, உனக்கு அடியே பட்டுட்டாமா? தெரியாம கீழே விட்டுட்டாமா? இனி மன்னிச்சிருமா? கீழே விடல மாமா, நீங்க இனி போட்டுட்டீங்க. மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். கையை ஸ்லிப் ஆயிட்டு. சரி மாமா, பாத்து தூக்குங்க மாமா. சரி செல்லக்குட்டி. ஒரு வழியா வாடிவாசல் தாண்டியாச்சு. ஆமா மாமா. ஆரம்பமே அமோகமா இருக்கு. அடுத்த ஆள் வாங்க. ரம்யா தோள்பட்டியில ஏறிக்கிடுதியா? அதெல்லாம் வேண்டாங்க, என்னையும் கையில தூக்கிட்டு போங்க. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. தோள்பட்டியில வச்சா என்னையும் சேத்தலடி நீ கீழே எடுத்து போடுவேன். கையில தூக்கிட்டு போனாதான் எத்தனை தடவைனாலும் கீழே போட்டு போட்டு தூக்கிட்டு போலாம். என்னங்க தோள்பட்டியில ஏறணுமானா? அதெல்லாம் வேண்டாம் ரம்யா, நீ தான் சொல்லிட்டல கையில தூக்கிட்டு போங்கன்னு. உன் பேச்சுக்கு மறுப்பு எது? உன்னை நான் கையில தூக்கிட்டு போறேன். சரிங்க, இங்க பாத்து பாத்து. நான் பாத்துக்கிறது ரம்யா. இங்க பாத்துங்க. ஐயோ ரம்யா, இது மனுச்சு ரம்யா, கை ஸ்லிப் ஆயிட்டடி. குறுக்கு வலிக்குதுங்க. தெரியாம போட்டுட்டே ரம்யா. சரி மெதுவா தூக்குங்க. சரி ரம்யா. மெதுவாங்க. சரி ரம்யா, என்ன நான் பாத்துக்கிறதேன். தம்பி கை ஸ்லிப் ஆயிடுச்சோ? ஆமாண்ணே, உங்களை மாதிரியே. சரி தம்பி, புரிஞ்சுக்கிட்டேன். நேரத்தை கடத்தாதீங்க, வந்துட்டே இருங்க. அடுத்து யார் வர போறா? அடடே, நம்ம ஆறுமுகம் அண்ணாச்சி. எல்லாரும் கரகோஷம் எழுப்புங்க, அண்ணாச்சி தூக்கிட்டு வர போறாவ. வா மேகலை. சரிங்க, பாத்து தூக்குங்க, நீ கீழே போட்டுறாதீங்க. அதெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன் மேகலை. அப்படி சுலபமா என் கை நழுவ விட்டுருவானா நான் உன்னை? உங்களுக்கு ரொம்ப குசும்பு. எங்க இருந்துட்டு நீங்க எப்படி பேசிய? ஏன் கொட்டிட்டு எங்க வச்சுனாலும் கொஞ்சுவேன். ஏன் மேகலை மேகலை நீ மடிச்சிரு மேகலை. ஏ பாவி மனுஷா, என்ன கீழே தூக்கி போட்டீரே. இனி மன்னிச்சிரு மேகலை, நான் உன்னை போடுவேனா? என் கை வலிக்கிட்டு. சரி அழாதரும், இனி தூக்குங்க. சரி மேகலை, இனி மன்னிச்சிரு சரியா? சீக்கிரமா தூக்கிட்டு போறோம், ஊட்டிக்கு போறோம். போவோம் மேகலை போவோம். கண்டிப்பா நம்ம தான் ஊட்டிக்கு போறோம். நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஊட்டிக்கு போறோம். சரிங்க. மேகலை மணி மேகலை. சும்மா கிடங்க, எங்க வச்சு பாட்டு பாடுதீரு? நான் பாட்டு பாடியே தருவேன். சரி தூக்கிட்டு போங்க. உங்களுக்கு இப்படி கை வலுவும் நாங்க நினைச்சு பார்க்கலையா அண்ணாச்சி? அந்த இடத்துல ஏதோ ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு நினைக்கேன். அதான் அந்த இடத்துல மட்டும் கை நழுவி போகுது. சரியா சொன்னீங்க அண்ணாச்சி. என்னை கீழே போட்டாதீங்க. அதெல்லாம் உன்னை போட மாட்டேன். சரி சக்தி, தோள்பட்டையில ஏறிக்கிடுதியா? நான் போட்டியில இல்லையே. ஏன்? நம்மளுக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனவங்க தானே போட்டியில கலந்துக்கணும். யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். அப்படிலாம் கிடையாது சக்தி. நிச்சயமானவங்களும் பேச முடிச்சவங்களும் சேர்ந்துக்கலாம். ஓஹோ அப்படியா? அப்ப சரிங்க, எல்லாரையும் மாதிரி என்னையும் தூக்குங்க. அது எப்படி? முதுகுல யாரு? மாமன் கெட்டிய பிடிச்சுக்கிட்டேன். அப்படி சொல்றீங்களோ? ஒருவேளை இப்படி தூக்குறதா ரூல்ஸா இருக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட் சக்தி. நீ என் தோள்பட்டையில யாரு? சரிங்க. யாரு யாரு? நான் இதுக்காக தான் கனடால இருந்து வந்திருக்கேன். அட கடவுளே, அட கடவுளே. சரி சக்தி, நேரத்தை கடத்தாத. எல்லாரும் நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, யாருதான்?
ஆஹா அப்படியா? டேய் ஜமாய்க்கிறப்போ பிறவு நான் யாரு? கௌதமாக்கும் கனடால இருந்து வந்திருக்கேன். தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அத்தை இவங்க யாருன்னு தெரியாதா? இவங்க நான் கட்டிட்டு போறவங்க. சரிம்மா. ஆமா சித்தி. ஓஹோ நான் உனக்கு சித்தியா? சரிப்பா. நீ அப்பளை வச்சு இதே தான் சொல்லிட்டு இருக்க, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அது ஏன் சொல்றோம்னா நான் கனடால இருந்து வந்திருக்கோம்ல சித்தி. தலையெழுத்து போ. என்ன கெட்டியா பிடிச்சுக்கங்க, கீழே விட்டுறாதீங்க சரியா? நான் தான் முன்ன ஒரு கை பின்ன ஒரு கை போட்டுருக்கேன்ல, அது எப்படி கீழே விடுவேன்? அதுவும் என் செல்லத்தை நான் எப்படி கீழே விடுவேன்? சரிதாங்க. எல்லாரும் அவங்க ஜோடியை தூக்கியாச்சலாம். ஆமா ஆமா ஆமோய். சூப்பர் சூப்பர் சூப்பர். மாமா நீங்க என்ன அத்தையை தூக்காம இருக்கீங்க? தூக்குங்க. நீங்களும் தானே இதுல கலந்துக்க போறீங்க. அது வந்து மருமோனே எல்லாரும் தூக்கலாம், ஆனா நான் எப்படி தூக்க முடியும்? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? தூக்குங்க. என்னால முடியாது மருமோனே. என்னங்க இப்படி பேசி எல்லாரும் முன்னாடியும்? அது எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாவ? உள்ளதானே ராணி சொல்றேன். என்னால உன்னை தூக்க முடியுமா சொல்லு? தூக்கிதான் ஆகணும். என்ன பண்ண? கணவன் மனைவியை தூக்கும் போட்டி தானே, மனைவி கணவனை தூக்கும் போட்டி கிடையாதுல, அதனால நீங்க தான் தூக்கி ஆகணும். கட்டாயம் கிடையாது, நம்ம வெளியே போயிருவோம். அப்படி எப்படி நம்ம விட முடியும்? நம்ம மவளும் மருமகனும் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அவியலுக்கு மரியாதை கொடுத்தாவது நீங்க என்னை தூக்கி தான் ஆகணும். நம்ம இந்த போட்டியில கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது ராணி. என் கை கால் உடஞ்சு போயிரும் ராணி. வேலை பார்க்கணும், கடை இருக்கு. நான் கடைக்கு திறக்க போறேன். மேல் இந்த வரு நில்லுமையா. ராணி புரிஞ்சுக்க ராணி. இப்ப நீங்க என்னை தூக்குதியே. பழைய ராணி நான் தூக்கிடுவேன். இப்ப என்னால முடியாது ராணி. இப்ப நீங்க தூக்கப்படுறீங்களா இல்லையா? என்னால முடியாது ராணி. சீக்கிரம் நேரத்தை கடத்தாதீங்க. மாமா அத்தை யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போங்க, போட்டி ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம். இந்த மர்மோனை சொல்லிட்டாவே, இனிமே நான் பாத்துக்கிடுவேன். என்ன செய்ய போற? ராணி 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 என்ன விட்டுறது ராணி. அப்படி போட அருவாளே. சூப்பர் அத்தை, கழிக்கிட்டீங்க போங்க. எல்லாரும் போட்டி ஆரம்பிக்கலாம். 1ல இருந்து 3 எண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்க கிளம்பணும். 1 2 3. மாமா ஏன் மாமா என்னை கீழே போட்டீங்க? தெரியாம போட்டுட்டேன் செல்லக்குட்டி. செல்லக்குட்டி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீ லேசா இருந்த, இப்ப கூட கொஞ்சம் வெயிட் போட்டுட்டியா? அதான் செல்லக்குட்டி என்னால தூக்க முடியல, அதான் கை வலி தாங்காம கீழே விட்டுருந்தேன். சாரி செல்லக்குட்டி. சரி மாமா பரவாயில்ல, என்ன மறுபடியும் தூக்குங்க சீக்கிரமா. எல்லாரும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்களே என்ன? சரி செல்லக்குட்டி. என்னங்க என்னங்க நம்மளும் கேம் விளையாடலாங்க. பிறகு நம்ம இல்லாம எப்படி கேமு? அப்ப நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, அதுக்குள்ள அவங்க ஜெயிச்சிருவாங்களே. அதெல்லாம் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு அந்த கேம்ல விளையாடுறாங்க. அவங்களே அவங்க பொண்டாட்டி அடிக்க முடியாம கேமுங்கிற பேர்ல அவங்களை தூக்கி போட்டு மிதிக்கலாமே நினைச்சு விளையாடுறாங்க. என்னங்க புருஷன் எப்படிலாம் இருப்பாங்களா? நான் அப்படி இருக்க மாட்டேன் செல்லும். என் செல்லத்தை எப்பவும் தூக்கி வச்சு விளையாண்டுட்டே இருப்பானா. என்ன தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறீங்களா? தூக்கி வச்சு விளையாடுவேன்னு சொன்னேன் செல்லும். தூக்கி வச்சா அப்ப சரிங்க. அப்ப நம்மளும் கேம்ல கலந்துக்கிடுவோமா? ஆமாங்க வாங்க போவோம். சரி சரி, என் தோள்பட்டையில இறக்கி போப்போம். சரிங்க. உப்பு மூட்டை தூக்கிட்டு போப் போறீங்களா? ஆமா செல்லும். சீக்கிரமா போங்க, நம்ம ஊட்டிக்கு போகணும். சரி செல்லும். திவ்யா அங்க ஒருத்தனை பாத்தியா எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கான்னு? ஆமாங்க, கௌதமன் தானே சத்யாக்கா கூட்டிட்டு எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க சீக்கிரமா போங்க. சரி செல்லும், இப்போ ஓடுறேன் பாரு. அப்படிதான் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நம்ம தான் ஜெயிக்கணும். சரி செல்லும். மாப்பிள்ள எனக்கு முன்னாடி வேகமா போறியா? என்ன மாப்பிள்ள நீ நிகழ்ச்சியை தொகுத்துல வழங்கிட்டு இருந்த? தொகுத்து தான் வழங்கிட்டு இருந்தேன். திவ்யா ஆசைப்பட்டுட்டா, அவ பேச்சுக்கு மறுப்பு எது? அதான் வந்துட்டேன். சூப்பர் மாப்பிள்ள, நான் மட்டும் தான் போறேன். எப்படியும் ஜெயிச்சு ஊட்டிக்கு போயிடலாம்னு நினைச்சேன். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம 2 பேரும் தான் ஜெயிக்க போறோம். அவங்க எல்லாரும் உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு தானே வராங்க. ஆமா மாப்பிள்ள, நானும் கவனிச்சேன். நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல கோட்டை தாண்டுவோனே. சரி மாப்பிள்ள, எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ ரம்யா, ஐயோ மேகல, ஐயோ ஸ்னேகா, தெரியாம கீழே போட்டுட்டேன். ஓஹோ அப்படியா? இப்பதானே உங்க சூட்சமெல்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கு. என்ன சொல்ற செல்லக்குட்டி? இவ்வளவு நேரம் வேணும்னு தானே தூக்கி தூக்கி போட்டுட்டீங்க. என்ன நாத்து சொல்ற? ஆமா ரம்யாக்கா, இவங்கள வேணும்னு தான் தூக்கி தூக்கி போடுறாங்க. ஓஹோ அப்படியா கதை? என்ன ரம்யா இனி ஒரு மாதிரி பாக்குற? என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி. என் கை ஸ்லிப் ஆயிட்டு ரம்யா. கை ஸ்லிப் ஆயிட்டோ? இப்ப எனக்கு கை ஸ்லிப் ஆகுது பாருங்க. செல்லக்குட்டி இது மிதிக்காத. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே வச்சு கை ஸ்லிப் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்.
ராணி என்னைய தூக்கி போட்டுறாத ராணி. நான் நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கு ராணி. தூக்கி போட்டுறாத. சும்மா இருங்க. நம்ம பிள்ளைகள் 2 பேரும் வராவ. அவங்களுக்கு வழி விட்டுரு ராணி. அதெல்லாம் கிடையாது, போட்டினா போட்டி. நாங்க ஜெயிச்சிட்டோம். ஏ மாப்பிள்ள நம்ம ஜெயிச்சிட்டோம்.